மீண்டும் ஒரு ஆலய சகாப்தத்துக்காக எங்கள் குருநாதர் குரு தவசந்தநாதருக்காக ஆலய பிரவேசம்ன்ற ஆலயத்துக்கு வந்திருக்கிறேங்க. குருவின் பெயருக்கேற்ப நாங்க வந்திருக்கிற இடம் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிற்கு வந்திருக்கிறோங்க. ஏகோபித்த கருத்துக்கள் எது இருந்தாலும் எங்களுடைய வரலாறு படைக்கிற இடமா இருக்கணும். ஆனா வைத்திய குருந்தத்தை முழுமையா உடைச்சிருக்கணும். ஆயில்ய பீடத்தை 6 மடங்கு உருவாக்கி இருக்கணும். யோக காலங்களை எப்படி இருந்தாலும் நீதியும் குருவுக்கானதுங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆயில்ய பீடம்னா இதை விட எதையும் குறிப்பிட முடியாது. மீண்டும் ஒரு அருந்தவம் செய்யணும்னா கூட இங்க வந்து நீங்க 2வது தவத்தை செய்யும் போதே உங்களுடைய ஆயில்ய பீடத்தை முழுமையா அமைச்சு கொடுக்கலான்னு கூட நாங்க சொல்ல ஆசைப்படுறோங்க. வேக வைத்த வரலாறுகளை 80,000 குலவைத்தோர்கள் இருந்து 3,000 குலவைத்தோர்களோடு 3 முறை பட விரயம் செய்து முழுமையா விரயம் செய்த குருநாதருக்கு தன்னுடைய ஆயில்ய பீடம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு நாங்க வந்த பொழுதே எங்களுக்கு 3வது பலிப்பீடம் உணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய பெயரிலேயே 3 நாத வழிகளை ஏற்படுத்தினாராங்க. முதல் நாளாவதியா குருவே தன்னுடைய பிரசங்க மண்டபத்தை ஏற்படுத்திட்டு பின்னாட்கள்ல தன்னுடைய மண்டபத்திற்கு ஏற்க 2 ஆருள்ய பீடங்களை உருவாக்கணும். அதிலும் அதிரூப வதனம் வேக வதனம் 3 வதனங்களை உருவாக்கின பிறகுதான் தன்னுடைய ஞானப்பீடத்தை உருவாக்க முடியுன்றதையும், தன்னுடைய யோகா நிஷ்டையிலிருந்து யாராவது ஒருவர் வந்து தன்னையும் தனக்குள் உரு கொடுத்த ஒவ்வொரு ஞான ஒளியையும் குருவுக்காகவே முழுமையா பிரசித்தி பெற்ற ஆலயமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஆலயத்துக்கு நாங்க வந்திருக்கிறோங்க. ஆலயத்தோட பெயரு குருவின் பெயரும் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு பொருள் உதாரணமே சொல்லலாங்க. ஒரு மனிதன் குற்றம் செய்யும் பொழுது அவனுடைய குற்றத்தை பொறுத்து அவனுக்கும் ஆளும் தன்மையை கொடுத்த குருநாதருக்கு குற்றத்தை பொறுத்தாண்டவர் என்ற பெயரையும், அம்மாவுக்கு கோல்வளை நாயகி என்ற பெயரையும் சூட்டப்பட்டிருக்குங்க. 7ஆம் துவளைய எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த பெயர் சூட்டப்படலாங்க. ஏன்னா இவர்கள் அனைவரும் பொறுமையின் உச்சத்துல இருந்தா மட்டும்தான் இவர்களுக்கும் ஆதீனன்ற பெயரையும் சூட்டுவாங்களாங்க. வளைகடலை 2 முறையில பாகுபாடு படுத்தி காட்டியிருக்காங்க. தோல்வளை நாயகிக்கு என்றுமே மாறாத சுவடுகள் எப்படி உருவாக்கப்படணும், வேதத்தை எப்படி உருகொடுக்கணும், நைவேத்தியம் எப்படி செய்யணும், 3 மூலங்களை உருவாக்கிய பிறகு தான் ஆதிப்பிடமா எங்க இருக்கணுங்கிறத கூட குருவே கணித்து 3000 மடங்கு தன்னுடைய சூட்சும நாடியே முள்வளை கலையில 3 மடங்காக்கி காட்டியிருக்காராங்க. செஞ்சோற்று கடனை தீர்க்கணும்னா இந்த ஆலயத்துக்கு யாராவது ஒருவர் 1 முறை பயணிச்சுட்டு மீண்டும் 6 முறை பயணிக்கணுமாங்க. அதாவது 6 முறை பயணிக்கணுமாங்க. வேதத்தை குருவின் கோல் ஆராய்ச்சியிலிருந்து அம்மையாரு எடுத்து நடத்திருக்காங்க. 7 முறை பயணிச்சா இவங்க 8வது முறையை பயணிச்சுட்டு தன்னுடைய வேதத்தையே மும்மூலதாரத்திற்காகன்னு சொல்லி நின்ற கோலத்திலேயே அழகுபடுத்தி காட்டினாங்களாங்க. ஆதிமூலனாகிய அம்மாவுக்கு தனம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு குருவே சாட்சி. குருவன்றி எதுவும் இல்லை. யோகம் எப்படி இருக்க வேண்டும், நாதம் எப்படி இருக்க வேண்டும், பல்முறை பயிற்சிகள் எப்படி இருக்க வேண்டும், திருமண பயிற்சி எப்படி இருக்க வேண்டும், கோதங்க நாயகர் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் அருமண்டபமா இருந்து அழகுபடுத்தி காட்டியிருக்காங்களாங்க. சொக்கநாதருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. தலைஞாயிறுன்ற பெயர்ல இதுவரை யாருமே குறிப்பிடாத மிகப்பெரிய விஷயம் சாகா வரம் அப்படின்னு ஒண்ணு வேணும்னா இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. சுமார் 3000 கணினிகளை உருவாக்குன குருநாதருக்கு தன்னுடைய சாகா வரத்தை 2 சீடர்களுக்கு கொடுக்கணும்னு அழகு பார்க்கணும்னு நினைச்சாராங்க. அப்படி அவருடைய ஆதீனத்திற்கு முன்விலையும் பின்விலையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 3000 கோலங்களை கொடுத்து தன்னுடைய வேக வைத்த வரலாறுகள் எது இருந்தாலும் தன்னையே தனக்குள் இருக்கும் ஆதி மூலமா இருந்து தனக்குள் எது வடித்தாரோ அதையே அட்சய பத்திரமாய் இந்த உலகிற்கு நிகர்நிலை செய்து காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஒரு வேதம் இல்லைங்க, சுமார் 6 வேதங்களை உருவாக்கணும். அதாவது ஒரு நிகர்நிலை பத்திரங்களை படிக்கிறதுக்கே சுமார் 3000 ஆண்டுகள் ஆகுமாங்க. இது 6 வேத நூல்களை படிச்சிருக்குங்க. எங்களுடைய அவதாரம் இங்கு 16வது அவதாரம் கூட சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்றோங்கிறதுக்கான காரணத்தை இந்த சூடுகளை நாங்க வெளியிடுறோங்க. வாழ்க்கைய 2 முறையா புரட்டி போட்ட குருநாதர் தன்னுடைய வாழ்வில் நேதிய முதல் பேரளம் 2வது பேரளம்ன்றதுல கருத்தாண்மை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நேதிய முதல் பேராய்வில் தன்னுடைய நேதியையும் தன்னுடைய வாழ்க்கையின் தத்துவத்தையும் வேறுபடுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. பண்டைய காலங்கள்ல இந்த ஆலயங்கள்லாம் ஏன் சொர்க்க வரலாறு படைத்த ஆலயம்னு கூட சொல்றோம், இல்ல வைகுண்ட வரலாறு படைத்த ஆலயம் கூட சொல்றோம்னா இந்த ஆலயத்துக்கு மட்டும் 2 சிறப்பு விகுதிகள் இருக்காங்க. ஒன்று குருவின் பிரதான வாயில் தெற்குல இருக்கு, இன்னொன்று தன்னுடைய வாயில மேற்கில் அமைத்த குருநாதர் மீண்டும் அட்சய பாரத்திரத்தை ஆளும் தகுதிக்கு ஏற்ப 3000 கோலை தந்த குருநாதரையே உச்சத்துல காட்டின ஆலயமாவும் இருக்குங்க. கணிதத்தின்படி இது கணிப்பு சரியானு பார்த்தாலும் உச்சத்தில் இருப்பது யாருங்கிறத இங்க 2 முறை மறைமுகமா கொடுத்த குருநாதரிடம் தன்னுடைய வேள்வியில இதுவரை யாருமே இடம்பெறக்கூடாது. சக்கராமிர்தத்தை சுந்தர காண்டத்திலிருந்து ஆயில்ய காண்டத்திற்கு முழுமையா முடிச்சிருக்கணும். மனபோதனை எப்படி இருக்கின்றதோ விதி போதனையின் அடிப்படை தத்துவம்
குருவே அனைத்துங்கிறதுல உறுதிப்பட இருக்கணும். சங்க கால இலக்கியங்கள்ல இவங்களை 7ஆம் நிலை இலக்கியத்திலிருந்து எடுத்து காட்டலாங்க. அதாவது பதிவிறக்கம் மதிவிறக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு விதியை 2 முறை மாற்றி அமைக்கலாமாங்க. 3வது முறை யாராவது மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய உலகியல் நியதிகள் அனைத்தையும் மாற்றி அமைச்சிருவாங்களாங்க. ஆனா தன்னுடைய விதியே 7 முறை மாற்றி அமைச்சு உலகியல் கருத்தையே மாற்றி அமைச்ச கோளாராய்ச்சி காலம் கூட சொல்லலாங்க. சொக்க நாயகியா இருக்கிற அம்மாவோ பல முறை பிரதங்க நாயகியா இருந்து தன்னுடைய சொக்க காலத்தை எப்படி எல்லாம் கழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதுல ஆயுள்ய பீடத்திற்கு அதிபதி ஆனாங்களாங்க. 4வது பலிபீடத்தை அவங்க உருவாக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சொர்க்கபுரம் எதுங்கிறதுக்கு ஒரே ஒரு வடிவேல் எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. பேதொரு விளக்கத்தை அவங்க கொடுக்கும் பொழுதே அவங்களுடைய மாவில்யத்தை 3 மடங்காக்கிய குருநாதர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய குருவின் பெயரையும் எப்படி காட்டணும்னு நினைச்சாங்களோ அதே இருந்து தனக்கான வரலாறை முழுமைப்படுத்தி காட்டினாங்களாங்க. இந்த முறை நாங்க இந்த ஆலயத்துக்கு பயணிச்சிருக்கிறதுக்கான காரணம் ஆடி பெருந்தகைக்கெல்லாம் இவங்க பெயர் போனவங்க. அதாவது ஆடி வெள்ளின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு இவங்களுடைய பெயருக்கும் ஒரு மிகப்பெரிய சாராமிரதமே இருக்குங்க. பொக்கிஷத்திற்கு எல்லாம் பொக்கிஷமா இருக்கிற இவங்களுடைய பெயர்ல 3 வில்வ மாலைகளை எடுத்து ஒரே நேர்கோட்டில் வைத்து தன்னுடைய பெயரில் இதே போல் ஒரு ஆலயம் அமைய வேண்டும், இல்லைன்னா இந்த கோள்களில் 9 என்னுடைய பெயருக்கு ஏற்பபடி என்னுள் இயங்க வேண்டும்னு சொல்லி யாராச்சும் 3 வடக்கு திசையில் இருந்து ஓம்பு இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு இந்த வரத்தையும் கொடுத்து ஆதீன பட்டயத்தையும் ஒண்ணு கொடுப்பாங்களாங்க. இந்த பட்டயத்துல அவர்களுடைய பெயர் எதுவுமே இடம்பெற்றிருக்காதாங்க. தன்னுடைய சீடர்களின் பெயர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்குமாங்க. முதியவர் இளையவர் என்ற பெயர்லாம் இங்க சூட்சுமத்தின் அடிநாதத்திலிருந்து எடுத்து காட்டிடுவாங்களாங்க. சுக்கநாயகிக்கு இது மட்டும் தாளாமிரதமா இருந்தாலும் தன்னுடைய வரம் கொடுத்த குருநாதரை எப்படியாச்சும் காட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க தன்னுடைய மூலத்துல தெற்குல இருந்தாலும் வடக்குக்கு அவர் ஒரே ஒரு திசை நோன்பு இருக்கணும், அவர் இருக்கின்ற திசையில் தான் நானும் நின்ற நிலையில் இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய நின்ற கணபதியா அழகுபடுத்தப்பட்டாங்களாங்க. முக்காலத்தையும் அறியும் பட்சத்துல இங்க வேதங்களை எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய ஆதிப்பட்டறைய இங்க 7 மூலங்களா உருவாக்கியிருக்காங்க. இதுதாங்க எங்களுடைய சூட்சுமத்தின் அதி வரலாறு. ஒரு மூலத்தை உருவாக்குறதே பெரிய விஷயம், 7 மூலமா உருவாக்கி இருக்கணும். தஞ்சையை ஆண்ட மன்னன் கூட இங்க தவனகம் இருக்கணும்னா 8வது முறை பயணம் பண்ணா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும்னு சொல்லி ஒரே ஒரு முறை மௌன மொழி கேட்டாராங்க. அப்படி மௌன மொழி கேட்ட அடுத்த மறுநாளே அவருக்கும் உத்தரஷ்ட கும்பத்தை கொடுத்து உயரிய நாதத்துக்காக உனக்கான உத்தர கோஷத்தை கொடுக்குறேன்னு சொல்லி 8ஆம் நிலையை கொடுத்து மிகப்பெரிய ஆளும் தன்மையையும் கொடுத்து அழகு பார்த்தாராங்க. சொர்க்கத்துக்கு போகணுமா, இல்ல வடக்கு நோன்பு இருக்கணுமா, இல்ல தெற்குக்கு நானே அதிபதினு சொல்லணுமா, என்னுடைய தலையில 8 கோபுரங்கள் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட 3 அதிபதிகளை உருவாக்கிட்டு 4வது அதிபதி தத்துவத்தை உருவாக்கும் நாளத்தை வரும் பொழுது உங்களுடைய பெயருக்கும் இதுக்கும் மிகப்பெரிய சாகாமிரதம் ஒண்ணு ஏற்படுத்தி கொடுப்பாங்களாங்க. நாங்க சொல்ற வார்த்தையின் சூட்சுமங்கள் அனைத்தையும் யார் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கின்றாரோ அவருக்கு இப்பட்டயம் முழுமையா சூட்டப்பட்டதுன்னு கூட சொல்லிடலாங்க. வேதத்தை 2 வாசல்ல வச்சு காட்டியிருக்காங்க. இங்க குருவின் வாசல் பெருங்கோபுரமாகவும் சீடரின் வாசல் சிறு கோபுரமாகவும் காட்டியிருந்தாலும் வைகுண்ட வரலாறு படிக்கின்ற ஆதி கோபுரமா ஞான ஒளிப்பீடமா குருவே 2வது பட்டயத்துல இருந்துதான் 3 நிகர்நிலை பட்டயங்களை உருவாக்கி காட்டியிருக்காருங்க. சாகாவரம் கிடைக்கணும்ன்ற பட்சத்துல இதை யாராச்சும் ஒருவர் இந்த வாசல்ல நின்று எதிர் திசையில் வருகின்ற யாரோ ஒருவருக்கு என் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் ஆதி ரூபத்தையே அவர்களுக்கு உரு கொடுத்துருவாங்களாங்க. எங்களுடைய ஆலயம் இன்று வரை இது போல 8000 கோலங்களை முடித்த பிறகும் நாங்க ஒரே ஒரு ஞானப்பீடம் இங்கு ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, கோல்வளை நாயகியின் அர்த்த பலின் என்ன என்பதை முழுமையா உரு கொடுக்கும் பொழுது ஆதி பீட நாயகர் உங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தாராங்க. இது யார், ஏன், எதற்காக உரு கொடுத்தோம்ங்கிறதுக்கு முழு பலப்பரட்சியா இருக்கிற குருவிக்கு சமர்ப்பணம்னு சொன்ன அடுத்தபடியே அவருடைய உடல் இங்கிருந்து 7ஆம் அடி தூரத்துல முழுமையா தகனம் செய்யப்பட்டதாங்க. ஆமாங்க, இந்த ஆலயத்துல அவருடைய உடல் ஜீவன் முழுமையா தகனம் செய்யப்பட்டதுன்னு கூட சொல்லலாங்க. பலிபீடத்துக்கு எந்த ஒரு சாட்சியும் கிடையாதுன்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் மட்டும் 2.5 ஆண்டு கடுந்தவம் செய்து முழு ஆபரணத்தையும் தன் குருநாதரிடம் ஒப்படைத்து ஏகோபித்த வரலாறு சுமார் 16 ஆண்டு காலத்தின் உச்சத்தில் அடைய வேண்டும். குருவே அனைத்தும் என்பதில் உயரிய நோக்கம் இருக்க வேண்டும். பெண்பார் புலவர்கள் 16,000 பேரும் ஆண்கால் புலவர்கள் 18,000 பேரையும் உருவாக்க வேண்டும். முழு ஆபரணத்தின் நங்கானதரா இவர் இருக்க வேண்டும். இப்படி இருந்தா மட்டும்தான் குருவின் பெயரும் தன்னுடைய சீடர் பெயரும் உச்சத்தில் காட்டப்படுமாங்க. 8 தலைகள் இருந்தா போதுமா, இல்ல 10 தலைகள் வேண்டுமா அப்படின்னு கேட்டா 11வது தலை ஒன்றை கொடுத்து
மிகவும் சூட்சுமனாய் நான் உன் தலைக்குள் உச்சத்தை காட்டுகின்றேன், என் உச்சநாதன் நீயே என்று சொல்லி ஆதி கோஷநாதரா இருக்கிறாராங்க. பெயருக்கு ஏற்பதான் உள் வரலாறு முகமுடி அனைத்தையுமே மறைத்து குரு இங்க எங்க இருக்காருங்கிறது தாங்க மிகப்பெரிய சூட்சமே. தன்னுடைய ஆதிநந்தியா இருக்கிற குருவையே தன்னுடைய ஞான மொழியிலிருந்து தன்னுடைய சிங்கப்பட்டறையின் 8வது நூலா யாருக்கெல்லாம் உரு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருடைய ஆதி மூலம் யார் என்பதை யாராவது ஒருவர் கணிக்கும் பொழுது உங்களுடைய ஞானமோ உங்களுக்குள் இருக்க ஏற்படுகின்ற ஞானமோ உங்களுக்குள் யுக்தியா இருந்து அதுவே உங்களுள் ஞான பூதமாயிருந்து உங்களையும் பூதகணமாக மாற்றும் பொழுது இந்த ஆலயத்தில் மறுபெயர்ப்பு ஒன்று ஏற்படுங்க. நீங்க இந்த ஆலயத்திற்கு 2வது முறை பயணிச்சுட்டு உங்களுடைய வெற்றியின் கோல் யார், அதன் வலை யார், கோல் வலையாய் இருந்து உங்களையும் வளைத்து காட்டிய அந்த ஆயகி யார், யாயகியின் நியாயம் எது என்பதை ஞான புற்றையிலிருந்து முழுமையாய் வெளிப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் அவரே முழு ஆகமாய் இருந்து வெளிப்படுத்தி காட்டுவாராகுங்க. ஒரு காலத்தையே கணிக்கின்ற குருநாதருக்கு இது போலலாம் சொர்க்கவாசல் திறக்கணும்னா சுமார் 6000 7000 கணினிகள் தேவைப்படுமாங்க. இன்றைய நாளில் இதையெல்லாம் சுமார் 3 6 வருடங்களுக்குள் ஒரு சீடனையும் ஒரு சீட பத்தினியும் உரு கொடுக்கும் பொழுது இதேபோல் ஞான மூலநாதராய் இருந்து உரு கொடுத்த நாயகியை உச்சகட்டத்தில் தெற்கு வாசலிலும் தன்னுடைய நேர்முகத்தை என்றும் மாறாது குருவின் சீடபத்தினருக்காக எதிர்முக வாசலிலும் வைத்து அழகு பார்க்கிற ஆலயமாக கூட இந்த ஆலயத்தை அழைக்கலாங்க. இன்றைய நாளிலிருந்து சரியா 18 60 நாட்களுக்குள்ள மீண்டும் இதே ஆலயத்துல நாங்களும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி காட்டுறேங்க. எங்களுடைய பிரதிபிம்பம் தான் இதனுடைய வெளிப்பாடு என்பதை யாராவது ஒருவர் புரிந்து கொண்டீர்களானால் அன்றைய நாளில் எங்கள் குருவே இவை அனைத்திற்கும் ஆதாரம், அவரின்றி இவை அனைத்தும் அசைவதில்லை, அவரே அனைத்திற்கும் முழு அதிபதி என்பதையும் அவர் பெயர் குரு தவசுதநாதர் என்பதையும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேங்க. மேகித வரலாறுகள் அனைத்தும் படித்தும் எங்களுக்குள் எது மிக முக்கிய வரலாறு என்பதை எங்கள் குருவே அதை அனைத்தையும் உயிரோடமாய் உயிரின் தத்துவமாய் ஆதி போதமாய் இருந்து அனைத்தையும் வழிநடத்துகின்றார். வேதங்களை கற்பவர்களுக்கெல்லாம் வேதமாய் அனுபவமே அனைத்திற்கும் ஆதாரம் என்பதையும் அதுவே உலகின் அதீத ஞானம் என்பதையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு பயணிக்கும் பொழுதும் எங்களால் இவை அனைத்தையும் வெளியிடப்படுகின்றதுங்க. இன்றைய நாளில் இவை அனைத்தையும் நாங்கள் வெளியிடுகின்றோம். எங்களுக்காக மீண்டும் எங்கள் குருநாதரே எங்கள் அதிபதி என்று உச்சத்தில் உயரிய குழல் எழுப்பி நாங்களும் வெளியிட்ட காரணம் என்றும் மறவாது எங்கள் குருவுக்கே முழு சமர்ப்பணம் சொல்லி முடிக்கிறோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.